மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th நியூ புக்கில் செகண்ட் லெசன் மத்திய அரசு படம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் ஆகும். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதை பற்றின ஆர்டிக்கிள் வந்து பகுதி 5 பிரிவு வந்து 52லேருந்து 78 வரைக்கும். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னா முடித்து 5 மணிக்குள்ளே வீட்டில் வந்துடலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவண் அரசு வந்து 3 அங்கங்களை கொண்டது. ஒன்று வந்து நிர்வாகம், இன்னொன்று வந்து சட்டமன்றம், இன்னொன்று வந்து நீதித்துறை. ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். நிர்வாகத்துக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டோட வந்து அரசின் தலைவர். இதுவே வந்து அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். அதாவது குடியரசுத் தலைவர்னா பேரளவில் தான் தலைவர். பிரதமர் கையில் தான் வந்து உண்மையான அதிகாரம் இருக்கும். இவர் வந்து நாட்டின் முதல் குடிமகனும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக வந்து செயல்படுவார். இவரை பற்றின ஆர்டிக்கிள் வந்து 53. இதுவே துணை குடியரசுத் தலைவர்னால் இதுலேருந்து 10 ஆட் பண்ணால் 63 தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றின ஆர்டிக்கிள். அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளை பற்றி பார்த்தாச்சுன்னா, அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு வந்து ஃபில்லாக இருக்கணும், எந்த ஒரு அமைப்பிலும் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றுக்கணும். இதே போல் தான் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் வரும். அவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றுக்கணும். இவருக்கு வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றுக்கணும். அடுத்து வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து குடியரசுத் தலைவர் தங்குறதுக்குன்னு ஒரு வீடு வந்து கொடுப்பாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ராஷ்டிரபதி பவன் தான் அந்த வீடோட பேர். இது போக இன்னும் 2 வீடு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒன்று வந்து சிம்லாவில் இருக்குது, ரீட்ரீட் கட்டணம். இன்னொன்று வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, ராஷ்டிரபதி நிலையம். இதில் ஒன்று வந்து வடக்கில் இருக்குது, மற்றொன்று வந்து தெற்கில் இருக்குது. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து எப்படி நடக்குன்னா, குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த வாக்காளர் குழுமத்தில் யார் யார் அடங்குவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். யூனியன் பிரதேசத்தில் வந்து டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தான் சட்டமன்றம் இருக்குது, அதனால் அங்கே உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவருக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இவர் வந்து ஒரு வாட்டி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தகுதியை பெற்றிருப்பார். அடுத்து வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிர்வாக அதிகாரங்கள். இதை பற்றி ஆர்டிக்கிள் வந்து 77. அதாவது வந்து குடியரசுத் தலைவர் வந்து யாழ் நாளை வந்து வேலை பார்ப்பார். அதனால் வந்து நம்ம அவரை வந்து வாழ்த்துற மாதிரி, நீர் வாழ்கன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிர்வாக அதிகாரம், நிர்வாகம்னா நீர் வாழ்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வேறு யாரை நியமிப்பார்னா, பிரதம அமைச்சரை நியமிப்பார். ஆளுநர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், தலைமை வழக்கறிஞர் இவரெல்லாம் நியமிப்பார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், UPSC தலைவர், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். சட்டமன்ற அதிகாரங்கள் பார்த்தாச்சுன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் முடியுதுன்னா புதுசாக வந்து கூட்டம் கூட்டுவாங்க. அது வந்து குடியரசுத் தலைவர் தான் உரையோட வந்து துவங்கி வைப்பார். வருஷத்துக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுவார். அடுத்து வந்து இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும், லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து ஒரு சட்ட மசோதா வந்து நிலுவையில் இருந்தால் அது குறித்து செய்தி அனுப்பலாம். ஏன் இந்த மசோதா வந்து இன்னும் தீர்வு காணாமல் நிலுவையில் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். அது வரைக்கும் மசோதாங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். இவர் கையை போயிட்ட பிறகு தான் வந்து சட்டமாகும். நிதி மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யவே முடியாது. அதே மாதிரி வந்து இவர் வந்து எந்த ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். லோக்சபா ராஜ்யசபா வந்து கூட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவை பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அந்த 5 வருஷம் முடியாததுக்கு முன்னாடியே அதை கலக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். அடுத்து வந்து இந்த பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டேப்லர் காலத்தை பார்க்கலாம், ஃப்ளோ சார்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இதில் வந்து சட்டமன்றம். இதில் வந்து மக்களவை, மாநிலங்களவை இருக்குது. மக்களவைனா லோக்சபான்னு சொல்லுவாங்க, கீழவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாநிலங்களவைனா ராஜ்யசபா, மேலவைன்னு சொல்லுவாங்க. மக்களவையில் வந்து அதிகபட்ச உறுப்பினர்னு கேட்டாச்சுன்னா 552 பேர். இதுவே வந்து மொத்த உறுப்பினர்கள்னு பார்த்தாச்சுன்னா 545 பேர் இருப்பாங்க. இதில் வந்து மக்களவை, அதனால் வந்து 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். மக்களவை வந்து கலைக்கலாம். இது வந்து ஒரு நிரந்தர அவை கிடையாது. இதுவே வந்து மாநிலங்களவைன்னு பார்த்தாச்சுன்னா அதை வந்து கலைக்க முடியாது. அது வந்து நிரந்தர அவை. மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் பற்றி பார்த்தாச்சுன்னா 250 பேர் இருப்பாங்க. அதில் வந்து
238 பேர் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது எப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, மாநில சட்டமன்றங்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். இந்த 12 உறுப்பினர்கள் யார் யாருன்னா கலை, இலக்கியம், அறிவியல் அந்த மாதிரி இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இளையராஜாவை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க போன வருஷம். அந்த பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கு. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். ஆங்கில இந்தியன் 2 பேரை வந்து மக்களவைக்கு வந்து நியமிப்பார். அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. நிதி அதிகாரங்கள் பற்றி பார்த்தாச்சுன்னா ஆண்டு வரவு செலவு திட்டம் வந்து நடுவர் நிதி அமைச்சர் இவரோட அனுமதி பெற்று தான் வந்து மக்களவையில் வந்து சமர்ப்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். அதுலேருந்து அவர் வந்து ஃபண்டை வந்து நமக்கு எடுத்து செலவு பண்ணலாம் அவசர டைமில். நீதி அதிகாரங்கள் பற்றி பார்த்தாச்சுன்னா இதை பற்றின ஆர்டிக்கல் வந்து 72, அதாவது யாழ்ரை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டனையை குறைக்கிறது. அது யாழ்ரைன்னா யாழ்றைய இழுத்து போட்டு தானே ஜெயிலுக்கெல்லாம் வருவான். தண்டனையை கம்மி பண்ணியது யாழ். அந்த அறையில் வந்து 1 வந்து ஸ்லாஸாக வச்சுக்கோங்க, 2 வந்து கீழே போட்டுருங்க. அதான் யாழ்ரை. அதான் இதனோட ஷார்ட்கட்டு. ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. மரண தண்டனையை கூட குறைக்கலாம். அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் நினைச்சாச்சுன்னா. இராணுவ அதிகாரங்கள் பற்றி பார்த்தாச்சுன்னா இதை பற்றின ஆர்டிக்கல் வந்து 53 பிரிவு 2. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இராணுவம்னா என்ன, பகை நாட்டின் மீது போர் தொடுக்க தானே. அப்போ வந்து பகா எண்களாக மாற்றி போட்டாச்சுன்னா அதான் இதனோட ஷார்ட்கட்டு. ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாட்டுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வந்து வரவேற்பார். வெளிநாட்டுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவர் பேரால் தான் நடக்கும். நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பற்றி பார்த்தாச்சுன்னா நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து தேசிய அவசர நிலை பிரிவு வந்து 352, மாநில அவசர நிலை பிரிவு 356, நிதி நெருக்கடி வந்து 360. அதை பற்றின ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்கு. அதிகபட்சமாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே நடந்திருக்குன்னா 9 முறை, கேரளா மற்றும் பஞ்சாபில். அடுத்து வந்து குடியரசுத் தலைவரை எப்படி பணி நீக்குவாங்கன்னா, இவர் வந்து தானாக முன் வந்து பணித்துறப்பு கடிதத்தை கொடுத்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து பதவி நீக்கலாம். இல்லைனா இப்போ வந்து அரசியலமைப்பை வந்து சட்டத்தை வந்து மீறாருன்னா ஆர்டிக்கல் 61 யூஸ் பண்ணி அவரை வந்து பணி நீக்கலாம். ஆர்டிக்கல் 61 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து 6 நாளில் 1 நாள் வேலைக்கு போனால் நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் பதவி நீக்கம். அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம். இவரை பற்றி வந்து ஆர்டிக்கல் வந்து 63. குடியரசுத் தலைவர் எப்படி 53 அதே மாதிரி இவர் வந்து 63. இவர் வந்து அலுவலக முன்னுரிமையில் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பார். இது வந்து எங்கே இருந்து எடுத்தாங்க, அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவி பண்ணுறது அங்கே இருந்தால் எடுத்தாங்க, அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி. நம்ம நாட்டோட முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். இதுவே வந்து முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் பற்றி பார்த்தாச்சுன்னா குடியரசுத் தலைவருக்குள்ள அதே தகுதி தான். ஆனால் வந்து இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கணும். அவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியை பெற்றிருக்கணும். இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர். மற்றும் பதவிக்காலம் இதை பற்றின ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணணும். 66 பகுதி 1. குடியரசுத் தலைவர் எப்படி மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாரோ அதே மாதிரி தான் இவர் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். இப்போ வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லை, இவங்க 2 பேர் பதவியை வந்து ஒரே நேரத்தில் வந்து காலியாகுதுன்னா யார் அந்த குடியரசுத் தலைவர் பதவியை மேற்கொள்வார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஒரே ஒரு வாட்டி நடந்திருக்கு. 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தால் ஹிதயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து ஆடினார். இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து மேற்கொள்வார். இல்லைனா குடியரசுத் தலைவரை தூக்கிட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் பதவி வந்து மேற்கொள்வார். இப்போ மாநிலங்களவை தலைவராக யார் இருப்பாங்கன்னா மாநிலங்களவையோட துணைத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். துணை குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்குவாங்கன்னா மக்களவையின் ஒப்புதலுடனும் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடனும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவியிலேருந்து நீக்குவாங்க. அந்த தீர்மானம் கொண்டு வர 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும், உங்களை பதவி விட்டு தூக்க போகிறோம் அந்த மாதிரி. குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவினால் தனது கடமையை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலம் வந்து அவரோட பணிகளை வந்து கவனிப்பார். குடியரசுத் தலைவர் பதவியை வந்து கவனிப்பார். அடுத்து வந்து முடிவு வாக்கு பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து மாநிலங்களவையில் சட்ட மசோதாவில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் வந்து ரெண்டு சைடும் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஒரே ஒரு வாக்கு மட்டும் தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் வந்து பிரிவு வந்து 100 யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த வாக்கை செலுத்தலாம். இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் வந்து ஓட்டு போட முடியாது.
அவரோட இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இவருக்கு வந்து உரிமை கிடையாது.